ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறது. தாய் இந்தியா நாடு முழுவதும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் அனைத்தும் பாழாக்கிட்டான் கையெழுத்து போட்டு. அரசியல்வாதி எதை கணக்கு விட்டு அழிக்கணுமோ அவன் கணக்கு கொடுத்துருவான். இவன் கூடுதலாக கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் கூடுதலாக கையெழுத்துக்களை போட்டு பூமியை பாழாக்கி சாப்பிட்ற உணவு பூமியில் கொடுத்துருக்காரு. எல்லா மக்களும் சாப்பிட்டு போ, நிம்மதியாக போ, வீடு டேராக கட்டாத, இன்னமும் பண்ணாத, இருக்கிற கணக்கு நான் கொடுத்துருக்கேன். இருக்கிற ஆடை, இருக்கிற இடம், சாப்பாட்டு உணவு எல்லாத்திலையுமே இந்த கவர்மெண்ட் வேலை வாச்சி அரசியல்வாதி எல்லா பூமியில் விளையிற வரைக்கும் 2ஆம் நம்பரை விற்பனையாக போட்டு பூமியில் விளையிறத விற்கிறவன் கணக்கு எடுப்பார். அந்த நேரம் பார்த்து ஒழுங்காக போங்கடா, தாய் இந்தியா நாடு முழுவதும் ஒழுங்காக போ சொல்லிட்டாரு. முப்படை உள்ளே வந்துருச்சு அப்படின்னா பூரா பூமியில் விளையிறத வச்சு விற்கிறவனை செகண்டில் உள்ளே தூக்கி அடைச்சிருவார். குடும்பமே தூக்கி அடைச்சிருவார். புரியுதா? எல்லாம் பாழாக்குறது ஒருத்தன் இந்த மொட்டையும் பேப்பரை வச்சு எல்லா இடத்தையும் பாழாக்குதான். இந்த பேப்பரை கொடுத்து விலை வாங்கி வச்சு அடைஞ்சி அந்த மொட்டையும் பேப்பரை வச்சு சம்பாத்தியம் பண்ணுதான். இப்படியே பூமியில் விளையிறத மொட்டையும் பேப்பரை வச்சு பேப்பரை வச்சு சம்பாத்தியம் பண்ணுதான். பேப்பரை அடித்து விட்டுட்டான் டெல்லியிலேருந்து. எல்லாம் பேங்கெல்லாம் கணக்கு உள்ளே கேள்வி வச்சுன்னா பேங்கில் மேனேஜர்லேருந்து நடத்துகிற வரைக்கும் உள்ளே கொண்டு போயிடுவார். ஒரு செகண்டில் அள்ளிடுவார். சிட்டி கிராமத்தில் இருக்கிற பேங்கு இருந்தால் உள்ளே கொண்டு போயிடுவார். அள்ளிடுவார். பேங்கை பூட்டி அள்ளி நீதிமன்றத்தில் அள்ளி எரிஞ்சிருவார். பேங்காடா நடத்திய பேங்கு அப்படின்ட்டார். பூமியை நாசம் பண்ண வந்த பாய் பேயலாம் கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கு அனைத்தும் அடி விழுமிட்டார். பார்த்துக்கோ, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கையெழுத்து போட்டு தின்னையில. ஆனால் கணக்கு நான் விட்டுருக்கேன் பார்க்கலன்னு அந்த நேரம் சொல்லிடாத அப்படின்ட்டார். நான் கணக்கு விட்டுட்டேன், ஆனால் அதுபடி சட்டப்படியாக வரையில் கணக்கு எடுத்து இந்த கணக்கு வரைய எடுத்து அடித்து துவச்சி தான் வருவான். புரியுதா? சிட்டி கிராமத்தை அடைச்சிருவான். சிட்டி கிராமம் எல்லாம் செக் போஸ்ட்டில் அடைச்சி தான் நிற்பான். அடைச்சி நிற்கல வெளியில் 2ஆம் நம்பர் தொழிலுக்கு வண்டி வாகனத்தில் போச்சு அப்படின்னா வண்டி வாகனமே சீஸ் பண்ணிடுவார். வண்டியோடு தூக்கி உள்ளே கொண்டு போட அப்படின்றவார். சொல்லிட்டார். கணக்கு போட்டார். இபி லைனை பூரா தூக்குவார். இபி லைனுக்காரனை பிடிச்சாலே ஆதார கார்டு ரேஷன் கார்டில் மில்லு தொழிற்சாலை எத்தனை வீடு வச்சுருக்கான், எத்தனை இடங்கள் வச்சுருக்கான், ஒரு ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உள்ள பேரில் எல்லாம் அனைத்தும் உள்ளே வந்துடும். பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ள கணக்கு வந்துடும். அவன் கணக்கு எடுக்கணும், இவன் கணக்கு எடுக்கணும், பதிவு கணக்கு எடுக்கணும். வெளியில் வென்று நாய் மாதிரி உட்காந்துருக்கானா அந்த நாய் எடுக்கணும். புரியுதா? அடுத்தாப்புல கணக்கு யார் எடுக்கணும்? பிஓ, தாசில்தார், கிராம அதிகாரி, தலையாரி எல்லாம் கணக்கு எடுக்கலை அப்படின்னா குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்ருவார். ஆடிக்கிட்டே போவா ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டார் கவர்மெண்ட் வேலாக்கிறவன். அடுத்தாப்புல இப்போ சென்ட்ரேஷன் கவர்மெண்ட் நினைக்குமா, ஐயோ காடு இருக்கா, விவசாயம் இருக்கா, சாப்பிடுவோம், வீட்டுகளில் விவசாயம் பண்ணி 10 மூடை 20 மூடை விளைய வச்சு சாப்பிடுக்கன்னு தான் கொடுத்துருக்காரு. விற்கிறதுக்கு நான் கொடுக்கலான்ட்டார். அடி துவைச்சிருவார் நாடு வாரி. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளாவில் நெல் போகுதி கிடையாது. புரியுதா? அடுத்தாப்புல ஆந்திரா, மகாராஷ்டிராவில் இருக்குது நெல் விளையாது பூமி. எல்லா இடத்துலையும் கோதுமை, நவதானியங்கள் அனைத்து அடி துவைச்சி எடுப்போம்ட்டார். வீட்டில் விளைய வச்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ, அதுதான் கணக்கு. அதுக்காக 10,000 ஏக்கர், ஒரு 100 ஏக்கர், 200 ஏக்கர் எழுதி வச்சுருந்தா குறுக்கிழம்பு ஒடிச்சு விட்ருவார். முக்கால் சத்தியம்.